முடியாது, நான் அப்படிதான் பண்ணுவேன். நீ ஒழுங்கா வண்டி ஓட்டு பாப்போம். சொன்னா கேளு, விளையாடாத. நல்ல வேலை, சீக்கிரம் உங்கள் வீடு வந்துருச்சு. ஓ ஓ, அப்போ நான் உனக்கு தொல்லையா இருக்கேன்ல. சரி ஓகே, நான் கிளம்புறேன். ஏய், மறுபடியும் எப்போ பார்க்கலாம்? அதான் நான் உனக்கு தொல்லையா இருக்கேன்ல. எதுக்கு? நீ தொல்லை பண்ணலன்னா போர் அடிக்கும்டி. சொல்லு. சரி, சாட்டர்டே ஈவினிங் மீட் பண்ணலாம். பை. பாய். ஏய், வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணு. வா, பார்த்துனே இருந்தா வேலைக்கே ஆகாது. பார்த்தோமா, பேசணுமா, சுற்றணுமா, ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணோமா, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். வரா பாரு, இப்பயாச்சும் போய் பேசு. வாடா. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு என் பின்னாடியே வர? இல்லைங்க, உங்கள் கூட பேசணும். உங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்கலான்னு. உங்கள் நம்பர் கிடைக்குமா? யார் நீ? நான் ஏன் உன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்? இதோ பாருங்க, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. தெரியும் ஷாலினி, உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கலான்னு. உன் லவ் பிரேக்கப் வச்சுனா நான் ஒரு பேக்கப்பாக இருப்பேன்ல. உன் ஆள் என்ன உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுறானா என்ன? வேறு எதனா பொண்ணை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். இதோ பாருங்க, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? இதுக்கு மேலே என் பின்னாடி வந்தீங்க அவ்வளோதான், பொறுக்கி. டேய், என்னடா? அவனை பார்த்தா உன்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு. நீ வேறடி, அவனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கு. அப்படி என்ன பண்ண அவன்? அவன் பார்க்குற பார்வையே சரியில்லை. ஒரு மாதிரி தப்பாக பார்க்குறான், ரொம்ப மிருகுத்தனமாக பார்க்குறான். சரி, தேவ்கிட்ட சொன்னியா? இல்லடி, அவன்கிட்ட சொன்னால் தேவையில்லாத ப்ராப்ளம் வரும். எதடி தேவையில்லாத ப்ராப்ளம்? இது தாண்டி பொண்ணுங்க கிட்ட இருக்க பெரிய பிரச்சனையே. எந்த விஷயம் பேசணுமோ அதை தவிர எல்லாத்தையும் பேசுவீங்க. அவன் பேர் நல்லா இருக்கு, இவன் பேர் நல்லா இருக்கு, அவன் அதை பண்ணுறா இதை பண்ணுறா. நீங்களாவே இருக்க மாட்டீங்க. முதல்ல நீங்களா இருங்கடி. ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை போய் தேவ் கிட்ட சொல்லு. இல்லடி, நான் என்ன சொல்ல வரேன், நீ போய் சொல்லு. ஹலோ, சொல்லுடா ஷாலுமா. எங்கே இருக்க? என்ன பண்ணுற? காலேஜ் போயிட்டுருக்கம்மா, எக்ஸாம் இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான். என்னாச்சு? இல்லை, நம்ம நேரில் பேசலாம். நீ எக்ஸாம் முடிச்சோடனே சொல்லு, பார்க்கலாம். சரி ஷாலு, பாய். ம். ஓய், ஏய், என்ன பேசணும்னு வர சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் இருக்கா? இல்லை, உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. உன் கூட இருக்கணுன்ட்டு தான் உன்னை வர சொன்னேன். அதான் வர சொன்னேன். வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் நீ இப்படி இருக்க மாட்டியே. உன் ஃபேஸை பார்த்தாலே ஏதோ பார்த்து பயந்த மாதிரி இருக்கு. ஏதாச்சுன்னா சொல்லு. பயமா இருக்கு தேவ். அவன் அப்படி பார்க்கும்போது நெருப்புல நடக்கிற மாதிரி இருக்கு. உடம்பெல்லாம் எரியுது. யார் அவன்? எங்க இருக்கான் அவன்? அங்க
பிளாக் ஷர்ட் போட்டு மரத்துக்கு பின்னாடி இருக்கான் பாரு. டேய் பயமா இருக்கு. கொஞ்சம் இங்கே இரு, வந்துடுறேன். டேய் மச்சான் வரான்டா. டேய் உட்கார்றா. நான் இருக்கும்போது உன் மேலே கை வைக்க விட்ருவோண்ணா. கம்மா இல்லை கல் வாப்பறேன் டல்லு. ஓவராக பேசுனா ஊந்துடும் பல்லு. உட்கார்றா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? ஒரு பொண்ணு உன்னை வேணான்னு சொல்லிட்டா அவளோட உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து விலகி போகிறவன் தான்டா ஆம்பளை. அதை விட்டு அந்த பொண்ணை துரத்தி டார்ச்சர் பண்ணி உங்களுக்கு யார் அந்த உரிமை கொடுக்கறது? ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் அவளை தப்பாக பார்க்கறது ரொம்ப தப்புடா. ஒரு பையன் ஒரு பொண்ணு கொடுக்குற மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நம்பிக்கை தான்டா. உயிரின் உயிரே உறவின் உறவே. ஆனால் நம்மள மாதிரி பசங்க அவங்கள பார்க்குற பார்வையிலேயே அவங்களுக்கு நம்ம மேலே இருந்த நம்பிக்கையே போயிடுச்சுடா. இதை நான் உன்ட்ட ஒன்று தெரியாமல் கேட்குறேன். ஒரு பொண்ணை ஏன்டா இப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டால் அவள் போட்டுனுக்கிற ட்ரெஸ்ஸுன்றீங்க. அந்த 5 வயசு குழந்தை அவளை ரேப் பண்ணி சாகடிச்சு அதுக்கும் அவள் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸாக சொல்லுவீங்களாடா? நீ அழகுன்னு நினச்சிட்டு இருக்கே இந்த சதை, இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு? 5 வருஷம் இல்லை 10 வருஷம், அதுக்கப்புறம் எல்லாம் போயிடும்டா. உண்மையான அழகுன்னு என்ன தெரியுமாடா? அந்த பொண்ணோட மனசுடா. இதை நீ உணர்ந்து பாரு. இதுக்கு முன்னாடி நீ ஆசைப்படுற அந்த இதெல்லாம் கண்ணுக்கே தெரியாதுடா. இதுக்கு மேலே உன்னால் உன் லஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியலனா ஈஸியான ஒரு வழி சொல்கிறேன். பாத்ரூம் போய் கதவு சாத்திக்கோ. உயிரின் உயிரே உறவின் உறவே அழகின் அழகே கனவின் கனவே மலரின் மனமே மழையின் குணமே அழகான உன்னை அலங்கோலம் என்றே நிறம் பாராமல் என் கரம் சேர்த்து கொண்டாய். ஹாய் ப்ரோ, எனக்கு தெரியுதா? ஹேய் சொல்டா, யார் அது? அவங்க தான் ப்ரோ. உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும்.
என்ன? என் மூஞ்ச பார்க்க கூட பிடிக்கல. உனக்கு தான் என் மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கலையே. மூஞ்ச பார்த்து வரலடி, மனசை பார்க்க கற்றுக்கிட்டேன். உண்மையான அழகுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். வருஷா, நான் ஒரு காட்டு முன்னாடி தரமாக நடந்துக்கிட்டேன்டி. வரப்போகிற பொண்ணுங்களை நான் கேவலமாக பார்த்துட்டு. இப்போது அதே இடத்துல என் தங்கச்ச வேற ஒரு பையன் பார்த்துட்டு இருந்தா, ஐயோ இப்போதான் புரியுது. ஒரு பொண்ணை எவ்வளோ கஷ்டப்படுத்தக்கூடாதோ அவ்வளோ கஷ்டப்படுத்துட்டேன். நீ என்னை மன்னிப்பியான்னு தெரியல, என்னை மன்னிக்க என்ன பண்ணணும்னு தெரியல. ஒன்று மட்டும் சொல்கிற வர்ஷா, என் லைஃப்பில் நீ இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது வர்ஷா. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ வர்ஷா. உறவின் உறவே அழகின் அழகே. கேர்ள் ஃப்ரெண்ட். சூப்பர்டா. ப்ரோ இதில் என்ன சூப்பர்? உண்மையான அழகுனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ப்ரோ. மனசை பார்த்து லவ் பண்ணேன். இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்னும் 2 வருஷத்தில் கல்யாணம் ப்ரோ. நீங்கள் வந்துடணும் சிஸ்டர், நீங்களும் வந்துடணும். தேங்க்ஸ். கங்க்ராட்ஸ்டா. வர்ஷா. உயிரின் உயிரே உறவின் உறவே அழகின் அழகே கனவின் கனவே மலரின் மனமே மழையின் குணமே அழகான உன்னை அலங்கோலம் என்றே நிறம் பாராமல் என் கரம் சேர்த்து கொண்டாய்.